காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்றதுக்காக போறாங்க. அங்க டாக்டர் ஸ்கேன் பண்ற போதேவும் விஜய் காவேரி முகத்துல அவ்வளவு பதட்டம். ஒண்ணு டாக்டர் ஸ்கேன் பண்ணி, "நீங்க பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது." அப்படி சொன்ன உடனேயும் விஜய் காவேரி முகத்துல அப்பதான் சிரிப்பே வருது. ஒண்ணு ரொம்பவும் சந்தோஷத்தோட விஜய் காவேரி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வராங்க. "சரி காவேரி, நான் உன்ன வீட்ல விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிடுறேன். ஏன்னா எனக்கு அம்மா போட்டிருக்கிறதுனால மறுபடியும் உனக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல." காவேரி இருந்துட்டு, "எதுக்காக நீங்க போகணும்? இந்த சிச்சுவேஷன்ல நானும் உங்கள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்குவேன். நீங்க எப்படி என்ன பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டீங்களோ, அதே மாதிரி நானும் உங்கள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிடுவேன். ஏற்கனவே ஒரு அக்கா அம்மா போட்டதுனால, எனக்கு அதுக்கான எதிர்ப்பு சக்தி உடம்புல கிரியேட் ஆயிருக்கும். என்ன ஒண்ணும் செய்யாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு காவேரி. நான் போயிடுறேன் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, "இல்ல, நீங்க என் கூட தான் வர்றீங்க. உங்கள நான் நல்லா கவனிச்சுக்குவேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்கள தனியா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி, நான் உன் கூடவே வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் முடிவு பண்ணி காவேரி கூடவே போறாங்க. விஜய் காவேரியோட சேர்ந்து வர்றத பார்த்தா பங்குஜ மாமி, "என்ன 2 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு வரீங்க?" அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜய் கைய பார்த்துட்டு, "என்னடா அம்பி, உனக்கும் அம்மா போட்டிருக்கா? இந்த சிச்சுவேஷன்ல நீ எதுக்குடா தம்பி வெளியில போன?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல மாமி, ஒரு வேலையா வெளியில போக வேண்டியதுச்சு, அதனாலதான் போனேன்." "காவேரி, நீ வேகமா உன் முன்னாடி வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "சரிடா அம்பி, வேகமா நீ வீட்டுக்கு போயிரு. எங்க இருந்தாலும் எங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு மாமி பயந்துட்டே சொல்றாங்க. உடனே விஜய் வேகமாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.